வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பிரான்ஸ் மற்றொரு அணுசக்தி திறன் கொண்ட விமான தளத்தை நிறுவுவதாக கூறியுள்ளது. இது பிரான்சின் அணுசக்தி திறன் கொண்ட 4வது விமான தளமாக மாறும். இங்கு பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் பல்செயற்பாட்டு அல்லது மல்டிரோல் விமானம் போர் விமானத்தின் சமீபகால பதிப்பின் 2 படைப்பிரிவுகளுடன் இயங்கும். கிழக்கு பிரான்சில் உள்ள லோக்சைல் விமான தளத்திற்கான அதிர்ஷ்டத்தில் இது ஒரு திடீர் மாற்றம். காரணம், இந்த விமான தளம் ஒருமுறை மூடப்படும் என்று பிரெஞ்சு கூறப்பட்டது. பிரான்சில் உள்ள பரபரப்பு மீடியா அபிமானிகள் இதை ஒரு பிளஸ் பாயிண்ட் அல்லது பிரெஞ்சில் பாசிட்டிஷ் என்று எடுத்துக்கொள்ளலாம். பரபரப்பின் தலைமையகம் உள்ள கனடாவில் ஆங்கிலம் பிரெஞ்சு இரண்டுமே ஆட்சி மொழி. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நட்பு நாடுகளை ஒரு ஜனாதிபதியின் கௌரவத்திற்குரிய வார்த்தைகளை விடுத்து கேவலமாக தம்மை தாழ்த்திக் கொள்வதை கனடா, ஐரோப்பா உட்பட பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பலவீனமான நாடுகள் கைகட்டி வாய்ப்பொத்தி உள்ளது ட்ரம்புக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்படியான நாடுகள் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு கிழக்கே தான் உள்ளன. பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்கள் அமெரிக்காவை சாராமல் தங்கள் அணுசக்தி தடுப்பு திறன்களை மேம்படுத்துவதை பார்க்கிறார்கள். அதில் ஐரோப்பியர்களுடன் கனடாவும் இணைகிறது. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இன்று லூக்சைமில் தனது பயணத்தின் போது இந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். இது பிரான்சில் பேஸ் அரேனே 116 என அழைக்கப்படுகிறது. அணுசக்தி திறன் கொண்ட தளமாக லூக்சைல் புதிய ASN 4G ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை 2035க்குள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆயுதம் மிகவும் மேம்பட்ட F5 தரமான ரஃபால் விமானங்களின் 2 படைப்பிரிவுகளை கொண்டிருக்கும். மொத்தம் 40 விமானங்கள் தயாரிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பிரான்ஸ் சுமார் 1.5 பில்லியன் யூரோ இந்த நிறுவலுக்கு முதலீடு செய்யும். உக்ரைனில் நடந்த போர் நிலைமையை மாற்றிவிட்டது என்ற உண்மையை சுட்டிக்காட்டி விமானத்தளம் அமைந்துள்ள பிராந்தியத்திற்கான செனட்டரான செட்ரிக் பெரின் முதல் ரஃபால் படை 2032ஆம் ஆண்டு லக்ஸியில் இறங்கி அடுத்த ஆண்டு செயற்படும் என்பதை உறுதிப்படுத்தினார். 2வது படை 2036இல் செயற்பாட்டுக்கு வரும். ரஃபாலின் இந்த 40 மேம்பட்ட பதிப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட 42 எடுத்துக்காட்டுகளுடன் கூடுதலாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ASN 4G ஏவுகணையுடன் இணக்கமாக இருப்பதுடன் F5 தரமான ரஃபால்களும் லயன் விங்மன் வகை ஆளற்ற விமானங்களுடன் இணைந்து செயற்படும். ஒட்டுமொத்த ரஃபால் விமானங்களின் எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் பிரெஞ்சு வான் மற்றும் விண்வெளி படைக்கு அணுசக்தி திறன் கொண்டு புதிய விமான தளத்தை சேர்ப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பிரெஞ்சு வான் மற்றும் விண்வெளி படை அணுசக்தி ஏவுகணைகளுக்கான பாதுகாப்பான ஆயுதங்கள் சேமிப்புடன் கூடிய 3 விமான தளங்களை வைத்திருக்கிறது. இந்த தளங்கள் ஏறக்குறைய 52 இருக்கைகள் கொண்டு ரஃபால் B விமானங்களை வழங்குகின்றன. அவை ASMPA சூப்பர்சோனிக் ஏவுகணைகளுடன் ஆயுதம் ஏந்தியவை. ஐரோப்பிய ஏர்பஸ் A330 MRTT ஃபீனிக்ஸ் விமான எரிபொருள் நிரப்பும் டேங்கர்களில் அமெரிக்க கடற்படையால் ஆதரிக்கப்படுகின்றன. லோக்சைலில் உள்ள 40 அணு ஆயுத பணிகளை கொண்டு ரஃபால் விமானங்கள் நேரடியாக மாற்றப்படுவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ளவற்றுடன் கூடுதலாக இருந்தால் அது பிரான்சின் அணுசக்தி தடுப்பு படையின் பெரிய விரிவாக்கத்தை குறிக்கும். பிரெஞ்சு வான் மற்றும் விண்வெளி படையால் களமிறக்கப்படும் மொத்த போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்படும் என்பதையும் இது குறிக்கும். 2015ஆம் ஆண்டு வரை பிரான்சிடம் 54 செயற்பாட்டு ASMPA ஏவுகணைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஜெர்மனிக்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்காக மேக்ரோனின் இந்த அணுசக்தி விரிவாக்கம் பற்றிய அறிவிப்பும் குறிப்பிடத்தக்கது. அதே நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ரஷ்ய பிரதிநிதியான விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த வகையான சமிக்ஞை ரஷ்யாவை நோக்கி பிரெஞ்சு சுயாதீன அணுசக்தி தடுப்பின் நிரூபணமாக செயற்படுகிறது. அதே நேரத்தில் ஜெர்மனியை அதன் சொந்த பெரிய புதிய பாதுகாப்பு முதலீடுகளை அங்கீகரிப்பதை ஊக்குவிப்பதற்கு தயாராக உள்ளது. இதற்கிடையில் பெர்லினின் பாதுகாப்பு செலவினங்களுக்கான அரசியலமைப்பு வரம்புகளை நீக்குவதற்கு நாடாளுமன்றம் வாக்களிப்பு நடக்கிறது. மேக்ரோனின் லோக்சைல் பயணத்திற்கு முன்னதாக விமான தளத்தின் முக்கிய பங்கு மற்றும் கூட்டு பாதுகாப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் அதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதே முதன்மை நோக்கம் என்று கூறப்பட்டது. அதை பிந்தைய புள்ளி அமெரிக்காவை நம்பியிருக்கும் அணுசக்தி பகிர்வு திட்டத்திலிருந்து பிரிந்து ஐரோப்பிய நேட்டோ உறுப்பினர்களிடையே ஒருவித விரிவாக்கப்பட்ட அணுசக்தி தடுப்பு யோசனையின் பின்னால் வளர்ந்து வரும் வேகத்தையும் குறைக்கிறது. ட்ரம்பின் கீழ் அட்லாண்டிக் கடல் கடந்த கூட்டணியில் ஏற்பட்ட ஆழமான நெருக்கடியிலிருந்து இந்த யோசனை வெளிப்பட்டது. ஜெர்மன் தலைவர் காத்திருப்பு பீட்ரிக் மெர்ஸ் தனது பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு சகாக்களுடன் ஐரோப்பிய அணுசக்தி பகிர்வு அல்லது குறைந்தபட்சம் அணு ஆயுத பாதுகாப்பு பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சமீபகால அழைப்புகளால் வலியுறுத்தப்பட்டது. மொத்தத்தில் ட்ரம்ப் தமது அனைத்து நண்பர்களையும் தாம் தான் கடவுளுக்கு அடுத்த ஆள் என்று காட்ட முயல்கிறார்.
நாடுகளின் மீதான அவமானமான மற்றும் கேவலமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார். எப்படி கேவலப்படுத்தினாலும் போய் காலில் விழும் நாட்டு தலைவர்களும் உள்ளார்கள். ஒரு புதிய கனடிய பிரதமர் பாரம்பரியமாக தமது முதல் வெளிநாட்டு பயணமாக அமெரிக்காவுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டு ஐரோப்பாவுக்கு சென்றதை ஒரு கனடிய ஊடகமாக வரவேற்கிறோம்.